மூணாவது காய்கறிகளில் வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி இது மூணையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் கேரட்ஸ், ப்ராக்கோலி, அப்புறம் பீன்ஸ் இது எல்லாமே சேர்க்கலாம். பச்சை காய்கறி, நல்ல காய்கறிகளை சேர்க்கலாம். அதை வேக வச்சு கொடுக்குறது நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே வந்து இந்த மருந்து அடித்தது, அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணது, அந்த ஸ்மெல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது டாக்ஸுக்கு சரியாக இருக்காது. தண்ணியில் கழுவிட்டு கொடுக்கலாம். இந்த சின்ன சின்ன கேரட்ஸ் மாதிரி இருக்கிறத நீங்கள் ஃப்ரோசன் காய்கறி கூட கொடுக்கலாம். அது பல்லுக்கு நல்லது. அது நேச்சுரலாக மினரல்ஸ் அதில் இருக்கும், அதில் வைட்டமின்ஸ் இருக்கும், ஃபைபர் நிறையா இருக்கும். ஸோ டைஜஷனுக்கு உதவும், அதில் வைட்டமின்ஸ் கிடைக்கும், மினரல்ஸ் இருக்கும். இது எல்லாமே எனர்ஜி சோர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப டாக்ஸுக்கு நல்லது. இது போக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது தேவையில்லாத கழிவுன்னு சொல்லலாம். ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை வெளியேற்றுறதுக்கு உதவும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு இம்பார்ட்டண்ட். இது எவ்வளோ கொடுக்கலான்னா, ஒரு குட்டி ப்ரீடு, டாய் ப்ரீட் மாதிரி சின்ன சின்ன ப்ரீடாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1 or 2 பீசஸ். கொஞ்சம் மீடியம் சைஸ் டாக்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 கப் கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுன்னு ஒரு கப்புன்னு வச்சுக்கலாம். அதில் பாதி வந்து மீடியம் ப்ரீட்ஸுக்கு. லார்ஜ் ப்ரீடுக்கு ஒரு கை ஃபுல்லாக ஒரு கப் அது நீங்கள் ஆட் பண்ணலாம். அதை பிரித்து 2ஆக பிரித்தும் நீங்கள் வந்து டாக் வந்து காலையில் கொஞ்சம் நீங்கள் ஃபுட் கொடுக்கும்போது, சாயங்காலம் கொடுக்கும்போதும் கொடுக்கலாம்.